நெல்லை மாவட்டத்தில் 2.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கமா என்ற கேள்விக்கு மாவட்ட ஆட்சியர் சுகுமார் விளக்கம் கொடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைகிறார். என்ன விவரம் மருதுபாண்டி? நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் இதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று அனைத்து கட்சியினரின் மத்தியில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அப்போது அனைத்து கட்சியினர் சார்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுமார் 2,33,464 வாக்காளர்கள் இரட்டை குடியுரிமை மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் என்ற அடிப்படையில் கண்டறியப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவ்வாறு கண்டறியப்பட்டிருப்பவர்கள் விரைவில் நீக்க இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக சுமார் 16.46% வாக்காளர்கள் இதுபோன்று இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 19.26%, அதாவது 57,567 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இறந்தவர்கள் மற்றும் இரட்டை குடி வாக்காளர்கள் அடையாளத்தை வைத்திருப்பவர்களாக கண்டறியப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாஞ்சோலை பகுதியில் பொதுமக்கள் அங்கு இருப்பதாகவும் அவர்களுக்கு விண்ணப்பம் வழங்கப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த பகுதியில் உரிய விசாரணை நடத்தப்படுகிறது. விசாரணை நடத்தப்பட்டு அங்கு குடியிருப்பவர்களுக்கு உரிய விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அவர்களிடம் விவரங்கள் சேகரிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி.